பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு பக்கம் எஃப்ஜே விசஸ் பார்வதிக்கிடையே அந்த செய்யற வேலையில பல மோதல்கள் இருக்கு. அதுக்கு நடுவுல கேப்டன்சியா நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி கனி சில முடிவுகள் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த ப்ரோமோல காட்டப்பட்டிருக்கு. என்னெல்லாம் நடக்குதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ காலைல எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேக்கப் சாங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு வேலை சொல்றாரு எஃப்ஜே. வேலை சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, செய்ய மாட்டேன்னு சொல்றேன், பட் நான் ஒரு டீ குடிச்சிட்டு செய்யறேன், டீ குடிக்கிறேன், அதை டீ குடிக்கிறதுல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி. டீ போட்டால் தானே நீ குடிப்ப, டீயே நான் போட விட மாட்டேன், என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி எஃப்ஜே என்ன சொல்லிட்டாருன்னா, பிரவீன் அந்த இடத்த விட்டு வெளியே வா, உனக்கு வேலை செய்யக்கூடாது, வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிரவீனுக்கு வேற வேலை கொடுக்குறேன்ற மாதிரி வேற வேலை கொடுத்தாச்சு. ஓகே, இது கொடுத்தவொடனே அங்கே கனிலாம் அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை மீறி எஃப்ஜே பண்ணுவாரு. உடனே பார்வதி, இதெல்லாம் ஓவர் பவரா இருக்கே, இப்போ டீ குடிக்கணும்னு நினைக்கிறது தப்பா, டீ குடிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்பாங்க. நாங்கள் வெறும் டீ தானே கேட்குறோம், வேற என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நாங்கள் சொல்றதை கேட்கலன்னா ரூல் பிரேக், அது ரூல் பிரேக் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அதை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கன்ற கேள்வியை கேப்டன் கிட்டே எடுத்துட்டு போய் வைக்கிறார் எஃப்ஜே. ஸோ இவங்க சொல்றதை கேட்கலனாவே ரூல் பிரேக்கா. ஆனா போன வாரம் இதெல்லாம் இந்த ரூல் பிரேக்காவே தெரியல, அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம என்னென்னமோ பண்ணாங்க. அப்ப எதுவுமே இது ரூல் பிரேக்கா தெரியலையே. ஆனா இவங்க கேட்கலாம். அது எப்படின்னா, இவங்க டீமுக்கு ஒரு சட்டம் இருக்குது, இவங்க சொன்னது மட்டும் அவங்க எல்லாரும் கேட்கணும். ஆனா மற்றவங்க யார் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அது கன்சிடரபிள் வராது. அப்போ அது ஸ்போர்ட்டிவா எடுத்துங்க, இதுவா எடுத்துங்கன்னு பேசுவாங்க. ஆனா அவங்க சொன்னா மட்டும் சீரியஸா எடுத்துக்கிறேன்ற ஒரு பேசிக் இது இருக்கு. ஸோ இதுல அவங்க அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க கனி. அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது, கனி எதுவுமே கொடுக்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. வேணா அவங்க டீ குடிக்கிறது நியாயமா தானே இருக்கு, காலைல எழுந்த உடனே டீ குடிச்சிட்டு வேலை பார்க்கறன்றது எனக்கு கரெக்டாக தான் படுது, நியாயமா படுது. ஏன்னா நேற்று அவங்க சாப்பிட்டாங்க, எனர்ஜி இருந்து, இதெல்லாம் ஓகே. பட் இப்போ டீ கொடுக்காம உங்களுக்கு எனர்ஜியும் இல்லாமல் வேலை பண்றது எப்படி நியாயமா படும்? இது கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி கனி பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. கரெக்டா பேசினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாரு. சரிங்க, அப்போ நேற்று எனர்ஜியில் வேலை பார்க்கும்போது லைட் ஆஃப் லைட் ஆன் லைட் ஆஃப் இருக்கு இல்லையா, நைட்டு 10 மணிக்கு லைட் ஆஃப் ஆனவொடனே கரெக்டாக அந்த செகண்ட் இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாதுன்னு வெளியே போகிறாங்களே, டைம் ஆயிடுச்சுன்னு அது போகிறாங்களே, கரெக்டாக அந்த பாயிண்ட்ல டைம் ஆயிடுச்சுன்னு கரெக்டாக யோசிச்சு போகிறவங்களுக்கு இது பண்ணிட்டுமே ஒரு வேலை தானே, சிம்பிள் தானே. அந்த துணியை எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 2 மினிட்ஸ் பிடிக்குமா இல்லை 5 மினிட்ஸ் பிடிக்குமா, டீ போட்டு அதை வச்சுட்டு வரத்தாங்காட்டி டீ ரெடி ஆகிருப்போது, அப்போ குடிச்சிக்கலாம்ல. இல்லைங்க, வெறும் வயிற்றுல எங்களால் வேலை செய்ய முடியாது. ஸோ எங்களுக்கு அந்த வெறும் வயிறை காலி பண்ணணும், எனர்ஜி கொடுக்கணும், அந்த எனர்ஜி கொடுத்தா தான் சாப்பிட முடியுன்ற மாதிரி விடாப்புடியா பார்வதி நிற்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் நானும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட எடுத்துட்டு போயிடறாங்க. கேப்டன் என்ன சொல்றாங்க, கொடுத்தாகணும்ன்ற மாதிரி கேப்டன் அதுக்கப்புறம் டீல் பேச வராங்க பார்வதி கிட்ட. என்னன்னா, பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வேலை செஞ்சுட்டு டீ குடிங்கன்னும் போது, இல்லை இதுக்கப்புறம் நான் பண்றேன், இதை நான் பண்றேன், பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல. ஆனா என்ன, இதுக்கப்புறம் எங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், எங்களுக்கான டைம் பீரியடுன்றது ஒன்று வேணும், அந்த டைம் பீரியடு கொடுக்கணும், எல்லாத்தையும் டப்புன்னு பண்ணணும்னு சொல்ல முடியாது, எங்களுக்கும் எனர்ஜி வேணும், இதெல்லாம் வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதி அங்கே ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க கேப்டன் கிட்ட. கேப்டனும் என்ன பண்ணிட்டாங்க, இவர்கிட்ட பேசிட்டு நீங்க டைம் கொடுக்கணும், ஒரு வேலைக்கு 5 to 10 மினிட்ஸ் நீங்க டைம் கொடுக்கணும், மினிமம் டைம் கொடுக்கணும், அதை செய்யலைன்னா நீங்க அப்புறம் சொல்லுங்களே தாண்டி இப்போ நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்றதை சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பார்வதிக்கு சப்போர்ட் தான் இருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டான் எஃப்ஜே, சரி நீங்க கேட்குறீங்க, இப்போ கிச்சன்ல வேலை செய்யறவனும் அவனும் எதுவும் பண்ணாம தான் வேலை செய்யறான். யாரு இவன் விக்ரம், அவரும் பாத்தீங்கன்னா பெருக்கிட்டு இருக்காரு, அவரும் பசியில எல்லாம் வேலை செய்ய, எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் இதுவா என்ன அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. எனக்கு சில பல பிரச்சனை இருப்பக்கா, நீங்க போட்டு கொடுத்தனா பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இதுக்கே அவ்வளவு பேசுறேன்ற மாதிரி பார்வதி பேச, கனி பேசன்ற மாதிரி இழுத்துக்கிட்டே போறாங்க. பட் எழுந்த உடனே உங்களோட டார்கெட் ஆயிடுச்சு, பார்வதியை செஞ்சு விட்டுருவோம், வச்சு செஞ்சிருவோன்ற மாதிரி. ஏன்னா இலக்கு மெயின் டார்கெட் சுபிக்ஷா. ஸோ மெயின் டார்கெட் சுபிக்ஷா. பட் காலைல வேலை செய்யும் போது பார்வதி இது ஒரு ரைஸா எடுத்துன்னு போனதால இது ஒரு பெருசா இஷ்யூவா மாறிடுச்சு. ஸோ ஆக்சுவலா பார்வதி அண்ட் சுபிக்ஷா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போச்சோ, அதை பிக் பாஸ் வீட்ல இருந்து அவங்கள செய்யணும், அவங்களை எப்படி வச்சு செய்யலாம், எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணலான்ற மாதிரி முடிவெடுத்து அதுக்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவுல மாட்டிக்கிட்டு படுறது யாருன்னா கேப்டன் அவர்கள். நான் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முத நாள் தாண்டா ஆரம்பிச்சேன், நேத்து ஏதோ தீபாவளி அப்படின்றது சுமூகமாவும் ஜாலியாகவும் போயிடுச்சு, ஆனா இன்னைக்கு என்ன வச்சு செய்யறானுங்க பாரு, ஐயோ முடியலடாப்பா, எதுக்கத்தாலும் கேப்டன்
கேப்டன் கேப்டன்ற மாதிரி வந்துடுறானுங்க. நான் இவனுங்களை சால்வ் பண்றதுக்கு எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சபரி கிட்ட உட்காந்து பழனிட்டுறாங்க. சபரியை வந்து ஹியூமனிட்டி இதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தார்ல, அந்த சபரியுமே காலைல சைலண்ட் ஆயிட்டு, என்னடா இது நம்ம ஒரு ட்ராக் போட்டா இது எல்லாமே அவுட் ஆஃப் ட்ராக்ல போயிட்டு வேற ரீதியில போயிட்டு இருக்கு, இதுல எவனோ ஒருத்தன் குட்டையை குழப்பிட்டு இருக்கான், எவனோ இதை மாத்தி விட்டுருக்கான், அதனாலதான் காலில இருந்து இப்படிலாம் சம்பவம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சபரியும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஆக மொத்தத்துல சும்மா விட போறதுல பார்வதியும் வியானாவும், அது நீங்க எப்படி பண்ணீங்கன்னா அதை மீறி நானும் பண்ண போறேன்ற மாதிரி எஃப்ஜேவும் ஆதிரியும் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ என்னென்னலாம் நடக்குதுன்றது அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் கைஸ்.